அனைவருக்கும் வணக்கம். மாசி வளர்பிறை பஞ்சமி எந்த தேதியில் வருகின்றது? திதி நேரம் எவ்வளோ நேரம் இருக்கின்றது? பூஜை செய்ய வேண்டிய நேரம் எந்த நேரம்? சொந்த வீடு அமையணும், நல்ல ஒரு வேலை கிடைக்கணும், உங்களுடைய வேண்டுதல் நிறைவேற வேண்டும் அப்படின்னு வெற்றிலை தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்யுங்க. வெற்றிலை தீபம் எப்படி ஏற்ற வேண்டும் அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். அதாவது வெற்றிலை தீபம் எந்தெந்த ஒரு கோரிக்கைக்காக நம்ம ஏற்றலாம் அப்படின்னு, சொந்த வீடு அமைவதற்கு நம்ம தீபம் ஏற்றலாம். வேலை பொருளாதார முன்னேற்றத்திற்காக நம்ம அந்த வெற்றிலை தீபம் ஏற்றும்போது நல்ல ஒரு சம்பள உயர்வு கிடைக்கும். நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வேலையில் இருப்பீங்க, ஆனால் சம்பளம் ரொம்ப கம்மியாக இருக்கும் பார்த்திங்களா. அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா வெற்றிலை தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்யும்போது உங்களுக்கு சம்பள உயர்வும் கிடைக்கும், பதவி உயர்வும் கிடைக்கும். ஒரு நல்ல ஒரு வேலை கிடைப்பதற்காகவும், இருக்கிற வேலையில் ப்ரொமோஷன் கிடைப்பதற்காகவும், சம்பள உயர்வு கிடைப்பதற்காகவும் இந்த வழிபாடு செய்யணும். இந்த வெற்றிலை தீபம் எப்படி ஏற்ற வேண்டும் வராகி அம்மனுக்கு அப்படி என்றால், வெற்றிலை ஒரு 5 வெற்றிலை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். அந்த 5 வெற்றிலையும் மஞ்சள் குங்குமம் போட்டு கட்டாயமாக வைக்க வேண்டும். வைத்துட்டு ஒவ்வொரு வெற்றிலையிலையும் ஒவ்வொரு அகல் விளக்கு வைத்து தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்ய வேண்டும். நெய்வேத்தியமாக உங்களால் என்ன முடியுதோ அதை வைப்பது ரொம்ப சிறப்பாக இருக்கும். அந்த நாள் பார்த்தீங்கன்னா, அதாவது வளர்பிறை பஞ்சமி தினத்தன்று பார்த்தீங்க அப்படின்னா, சர்க்கரை வெள்ளி கிழங்கும் மற்றும் நீங்கள் பால் பாயசம், இந்த மாதிரி சர்க்கரை பொங்கல் ஏதாவது உங்களால் என்ன முடியுதோ அந்த நெய்வேத்தியம் வைக்கலாம். அல்லது மாதுளம் பழத்தில் தேன் கலந்து வைப்பதும் ரொம்ப சிறப்பானதாக இருக்கும். நெய்வேத்தியம் வைத்துட்டு செம்பருத்தி பூ இருக்குது பார்த்தீங்கன்னா, செம்பருத்தி பூக்கள் அந்த இதழ்களால் அர்ச்சனை பண்ணுவது ரொம்ப சிறப்பாக இருக்கும். வராகி அம்மனுக்கு பூக்கள் பார்த்தீங்கன்னா சிவப்பு நிற பூக்களால் அலங்காரம் பண்ணுங்க, அதுதான் ரொம்ப சிறப்பானதாக இருக்கும். அதாவது செவ்வரளி மலர்களோ அல்லது பார்த்தீங்கன்னா செம்பருத்தி பூ அல்லது தாமரைப்பூ கிடைக்காத பட்சத்தில் மட்டும் நீங்கள் மல்லிகைப்பூ, பிச்சிப்பூ இருக்குது பார்த்தீங்களா, முல்லைப்பூ, இதை நீங்கள் பயன்படுத்தலாம். சாமந்தி பூ கூட பயன்படுத்தலாம். இந்த மாதிரி பூக்கள் நீங்கள் பயன்படுத்தி வராகினை வழிபாடு செய்யலாம். விரதம் இருப்பவர் நினைப்பவர்கள் விரதம் காலையில் எழுந்து வராகினைக்கு தீபத்தை ஏற்றி வைத்துட்டு விரதம் இருக்க ஆரம்பிச்சுட்டு மாலை நேரம் நீங்கள் பூஜை செய்துட்டு விரதத்தை முடிக்க வேண்டும். பட்டினியாக இருக்கும்னு விருப்பப்படுறவங்க பட்டினியாக இருந்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஓரளவு உணவு சாப்பிட்டுக்கோங்க. காலையில் 2 இட்லி இந்த மாதிரி சாப்பிட்டுட்டு அடுத்து மதியத்திற்கு பால் பழங்கள் எடுத்துக்கோங்க. மாலை 6 மணிக்கு மேலே தீபத்தை ஏற்றி வைத்துட்டு வழிபாடு செய்துட்டு நீங்கள் விரதத்தை நிறைவு செய்துக்கோங்க. இந்த நாளன்று வளர்பிறை பஞ்சமி தினத்தன்று எதற்காக நம்ம விரதம் இருந்து வழிபாடு செய்யலாம் அப்படின்னா, உங்களுடைய பொருளாதார முன்னேற்றத்திற்காகவும் அல்லது உங்களுடைய வேண்டுதல் சொந்த வீடோ அல்லது குழந்தை பாக்கியத்திற்காகவோ திருமணத்திற்காகவோ நீங்கள் எதற்காக வேண்டுதல் வைக்கிறீங்களோ அதற்காக நீங்கள் விரதம் இருந்து வழிபாடு செய்யலாம். இல்லை பூஜை மட்டும் செய்து கொள்ளலாமான்னா தாராளமாக பூஜை செய்து கொள்ளலாம். வராகிமனுடைய படமோ சிலையே இல்லை அப்படின்னா நீங்கள் விளக்கு வைத்து மட்டும் வழிபாடு செய்து கொள்ளலாம். இந்த மாசி வளர்பிறை பஞ்சமி என்னைக்கு வருகின்றது அப்படின்னா 4/3/2025, அதாவது மார்ச் மாதம் 4ஆம் தேதி வருகின்றது. செவ்வாய்க்கிழமை வருகின்றது. மாசி மாதம் 20ஆம் தேதி வருகின்றது. நமக்கு திதி நேரம் பார்த்தீங்கன்னா திங்கட்கிழமை இரவுலேருந்து நமக்கு திதி நேரம் ஆரம்பிக்குது. அதாவது 10:40 திதி நேரம் ஆரம்பித்து செவ்வாய்க்கிழமை இரவு 8:15 வரை நமக்கு திதி நேரம் இருக்கின்றது. அதாவது செவ்வாய்க்கிழமை முழுவதுமே நமக்கு திதி நேரம் இருக்கின்றது, பஞ்சமி திதி. அதனால் நீங்கள் காலையிலும் வழிபாடு செய்யலாம். காலை பிரம்ம முகூர்த்த நேரத்தில், செவ்வாய்க்கிழமை என்று பிரம்ம முகூர்த்த நேரத்திலையும் வழிபாடு செய்து கொள்ளலாம். காலை 6 to 7 செவ்வாய் ஹோரை இருக்கும். சொந்த வீடு வேணும்னு நினைப்பார்கள் அந்த நேரத்தில் வழிபாடு செய்து கொள்ளலாம். மாலை நேரம் 6 மணிக்கு மேலே நீங்கள் வராகினிக்கு வழிபாடு செய்து கொள்ளலாம். இரவு 8:15 வரை பஞ்சமி தேதி இருக்கும். அதனால் நீங்கள் ஒரு 8:30க்குள்ளே நீங்கள் வழிபாடு செய்து முடித்துக்கோங்க. அதாவது பஞ்சமி பூஜை இரவு செவ்வாய்க்கிழமை இரவு 8:30க்குள்ளே நீங்கள் நிறைவு செய்வது ரொம்ப சிறப்பாக இருக்கும். திதி 8:15 முடிகின்றது. அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ விரதம் இல்லாதவர்கள் என்னென்ன செய்ய வேண்டும் அப்படின்னா, காலையில் உங்களால் முடிந்தால் விளக்கேற்றி வைத்து வழிபாடு செய்யுங்க. இல்லை முடியல அப்படின்னா மாலை 6 மணிக்கு மேலே நீங்கள் பூஜை மட்டும் செய்தால் போதும். பூஜை செய்பவர்கள் என்னென்ன செய்ய வேண்டும் அப்படின்னா, வராகம்மன் படத்தை முதல்ல சுத்தப்படுத்திட்டு சந்தனம் மஞ்சள் குங்குமம் பொட்டு வச்சுட்டு பூக்களால் அலங்காரம் செய்துட்டு அதற்கு முன்னாடி வெற்றிலை தீபமோ அல்லது சாதாரணமாக அகல் விளக்கோ நீங்கள் தீபம் ஏற்றி வைத்துக்கோங்க. 5 ஏற்றலாம் அல்லது ஒரே ஒரு அகல் விளக்கு கூட நம்ம ஏற்றலாம், நம்மளுடைய விருப்பம்தான். வராகி அன்னைக்கு 5 அகல் விளக்கு ஏற்றுவது ரொம்ப சிறப்பு. இல்லை நான் ஒன்று மட்டும் ஏற்றலாமான்னா தாராளமாக ஏற்றி வைத்து வழிபாடு செய்யலாம். ஏற்றிக்கோங்க. இதில் நிறைய பேர் கேட்பீங்க, வளர்பிறை பஞ்சமிக்கு தேங்காய் தீபம் ஏற்றலாமான்னா தாராளமாக வராகி அன்னைக்கு எத்தனை தீபம் வேண்டுமானாலும் ஏற்றலாம். தேங்காய் தீபமும் ஏற்றலாம். வளர்பிறைக்கும் ஏற்றலாம், தேய்பிறைக்கும் நம்ம ஏற்றலாம்.
அடுத்து பார்த்தீங்கன்னா தீபத்தை ஏற்றி வச்சுட்டு நீங்கள் அர்ச்சனை செய்யணும். அர்ச்சனை செய்வதற்கு என்னென்ன தேவைப்படும் அப்படின்னா, நீங்கள் வந்து பூக்களாலே அர்ச்சனை பண்ணலாம், குங்குமத்தால் அர்ச்சனை பண்ணலாம், நாணயத்தாலையும் அர்ச்சனை பண்ணலாம், இலைகளால் அர்ச்சனை பண்ணலாம். அதாவது இலைகள் அப்படிங்கிறது வந்து செம்பருத்தி இலை, மருதாணி இலை, துளசி இலை, வில்வ இலை, இந்த மாதிரி இலைகள் இருக்குது பார்த்திங்கன்னா, அந்த இலைகளை சேகரித்து அதை வந்து நம்ம வைத்து வழிபாடு செய்யலாம். அதாவது அர்ச்சனை செய்து வழிபாடு செய்யலாம். 108 போற்றிகள் சொல்லலாம், வராகிமனுடைய காயத்ரி மந்திரம் சொல்லலாம், மூல மந்திரம் சொல்லலாம், 12 நாமங்கள் இருக்கின்றது, அதே நம்ம சொல்லலாம். அல்லது ஓம் ஸ்ரீம் வராகி தாயே போற்றி, ஓம் ஸ்ரீம் பஞ்சமி தாயே போற்றி, இந்த நாமத்தை நம்ம சொல்வது ரொம்ப சிறப்பாக இருக்கும். நல்லா மந்திரங்கள் சொல்ல முடியும், உச்சரிப்பு சரியாக இருக்கும் அப்படின்னா காயத்ரி மந்திரமும் மூல மந்திரமும் சொல்லலாம். நம்மளுடைய உச்சரிப்பு வந்து கொஞ்சம் மிஸ் ஆகும், கொஞ்சம் தப்பாக வரும் அப்படின்னா நீங்கள் எளிமையான நாமங்கள் சொல்லி மட்டும் நீங்கள் அர்ச்சனை பண்ணிக்கோங்க. அர்ச்சனை பண்ணிவிட்டு நீங்கள் வழிபாடு செய்துக்கோங்க. இது வந்து பூஜை செய்பவர்கள். விரதம் இருப்பவர்கள் காலையிலையும் நீங்கள் வந்து வராகி தாய்க்கு ஒரு தீபத்தை ஏற்றி வைத்து 1 டம்ளர் பாலோ அல்லது கல்கண்டோ மட்டும் நெய்வேத்தியம் வைத்து விரதத்தை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு, ஏன்னா உங்களுடைய விரதம் வந்து நீங்கள் இருக்கிறீங்க, அது நல்லபடியாக முடியணும், உங்களுடைய வேண்டுதல் நிறைவேற வேண்டும் அப்படின்னு ஸ்டார்ட் டு எண்டு வரை நீங்கள் வந்து அதை ஃபாலோ பண்ணணும். அதனால தான் சொல்கிறேன், விரதம் இருப்பவர்கள் காலையில் வந்து நீங்கள் விரதத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது விளக்கேற்றி வச்சிடணும். கட்டாயமாக விளக்கேற்றி வைத்துட்டு தாயிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. உங்களுடைய வேண்டுதல் நிறைவேற வேண்டும், உங்களுடைய விரதம் வந்து சிறப்பாக நிறைவேற வேண்டும், எந்த தடங்கள் வரக்கூடாது, இந்த விரதத்தால் உங்களுக்கு முன்னேற்றம் இருக்க வேண்டும் அப்படிங்கிறத வேண்டிட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு மாலை நேரம் நீங்கள் விரதத்தை வந்து நிறைவு செய்து கொள்ளலாம். இப்போ வந்து நீங்கள் கோவிலுக்கு போகிறீங்க அப்படின்னா தாராளமாக கோவிலுக்கு போயிட்டு வந்து கூட நீங்கள் நிறைவு செய்து கொள்ளலாம். இப்போ ஒரு சில பேர் கோவிலுக்கு பார்த்தீங்கன்னா காலையில் போவாங்க, ஒரு சில பேர் மாலை நேரம் போவாங்க. அதனால் உங்களுக்கு எந்த நேரம் போக முடியுதோ அந்த நேரம் போயிட்டு வாங்க, ரொம்ப நல்லது. காலையிலும் போகலாம், மாலை நேரம் போகலாம். இப்போ கொஞ்சம் பக்கத்தில் இருக்குது அப்படின்னா நீங்கள் மாலை நேரம் போய்க்கோங்க. கொஞ்சம் தூரமாக கோவில் அமைந்திருக்கின்றது உங்கள் வீட்டு பக்கத்தில் அப்படின்னா நீங்கள் காலையில் கூட நீங்கள் போயிட்டு வரலாம். உங்களுடைய வீட்டு பக்கத்தில் வராகியம்மன் கோவில், அதாவது கொஞ்சம் தூரத்துலேயும் வராகியம்மன் கோவில் இருக்கின்றது, எந்த நேரத்தில் பஞ்சமி பூஜை சிறப்பாக பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டுட்டு நீங்கள் போவது ரொம்ப நல்லது. இப்போ உங்ககிட்ட வந்து வராகியம்மனுக்கு வந்து வழிபாடு செய்வதற்கு சிலை இருக்கின்றது அப்படின்னா அபிஷேகம் செய்யுங்க. எப்போதுமே பஞ்சமி தினம், வளர்பிறை மற்றும் தேய்பிறை பஞ்சமி தினத்தன்று நம்ம அபிஷேகம் பண்ணணும். ரொம்ப எளிமையாக வைத்து கூட நம்ம அபிஷேகம் பண்ணாலே அன்னை வந்து அதை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டு நம்மளுக்கு வந்து அருள் தருவாங்க. அதாவது பால், தேன், தயிர், மஞ்சள் மிகவும் முக்கியமான அபிஷேகத்தில் ஒன்று. மஞ்சள் கட்டாயமாக வராகி அன்னைக்கு சேர்க்க வேண்டும். குங்குமம், சந்தனம், அப்புறம் வந்து நம்ம நிறைய இருக்கின்றதில்ல, பழங்கள் வைத்து கூட அபிஷேகம் பண்ணுவாங்க. அதாவது ஃப்ரூட்ஸ்லாம் நம்ம கலெக்ட் பண்ணி அந்த ஃப்ரூட்ஸை வைத்து அபிஷேகம் பண்ணுவாங்க. நெய் அபிஷேகம் பண்ணுவாங்க. ஒவ்வொன்றும் நமக்கு நிறைய பண்ணுவாங்க. பன்னீர் அபிஷேகம், நம்மளால் என்ன முடியுதோ அதை மட்டும் நம்ம அபிஷேகம் செய்துக்கலாம். குறைந்தது ஒரு 5 அபிஷேகம் பண்ணணும். அப்படி இல்லைன்னா பால் மட்டும் கூட நீங்கள் அபிஷேகம் செய்துக்கோங்க, மஞ்சள் மட்டும் கூட பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து எது எளிமையாக இருக்கோ, எது ஈஸியாக இருக்கோ அதை நீங்கள் வந்து செய்து கொள்ளலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து சிலை வைத்திருப்பவர்கள், படம் வைத்திருப்பவர்கள் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா, நீங்கள் வந்து எப்போது பூஜை பண்ண போகிறீங்களோ அப்போது அந்த படத்தை வந்து சுத்தப்படுத்துங்க. ஒரு நல்ல ஒரு கிளாத்தை வச்சு சுத்தப்படுத்துங்க, அல்லது டிஷ்யூ பேப்பர் வச்சு சுத்தப்படுத்திட்டு பன்னீர் இருக்குது பார்த்தீங்களா, பன்னீர் வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டுருங்க. இல்லைன்னா ஒரு கிளாத்தில் வந்து நம்ம டிப் பண்ணி அதை லைட்டை நம்ம தொடச்சி விட்டோம் அப்படின்னா நமக்கு நல்லா அந்த படம் வந்து நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்போடு இருக்கும், நல்ல மனமாக இருக்கும். அடுத்து நீங்கள் சந்தனம், மஞ்சள், கொஞ்சம் பார்த்தீங்கன்னா ஜவ்வாது பொடி இதெல்லாம் நம்ம சேர்த்து கலந்துட்டு அதை வந்து நீங்கள் சுவாமி படத்திற்கு மஞ்சள் குங்குமம் போட்டால் நீங்கள் வச்சிடணும். அப்படி வைக்கும்போது நல்ல ஒரு வாசம் இருக்கும், நல்ல மனம், நல்ல கமகமன்னு மணக்கும். நம்ம இல்லத்தில் தெய்வீக கடாட்சம் நிறைவாக இருக்கும். அதைத்தான் நீங்கள் விளக்குக்கும் வைக்கணும். எப்போது பஞ்சமி பூஜை பண்ண போகிறீங்களோ அப்போது விளக்குக்கு நீங்கள் மஞ்சள் குங்குமம் போட்டு வைத்துட்டு நீங்கள் வழிபாடு செய்யுங்க. தினமும் நீங்கள் வராகியம்மனுக்கு பூஜை செய்பவர்களாக இருந்தாலும் அந்த பஞ்சமி தினத்தன்று நீங்கள் அந்த விளக்கெல்லாம் முதல் நாளே சுத்தப்படுத்தி வச்சுட்டு நீங்கள் அந்த நாளன்று நீங்கள் வந்து எல்லாத்தையும் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக ரெடி பண்ணும்போது உங்களுக்கு இன்னமும் நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப் கொடுக்கும். நீங்கள் வந்து சந்தன மஞ்சள் குங்குமம் வைத்து நீங்கள் எண்ணெயோ அல்லது நெய்யோ ஊற்றி தீபம் ஏற்றி வைத்து வெற்றிலை பாக்கு, வாழைப்பழம், மாதுளம்பழத்தில் தேன் கலந்தோ அல்லது உங்களால் என்ன முடியுதோ அந்த நெய்வேத்தியத்தை வைத்து 108 போற்றிகள் சொல்லி அர்ச்சனை செய்து உங்களுடைய பூஜை நீங்கள் நிறைவாக முடிக்கும்போது உங்களுக்கு ஒரு ஆத்ம திருப்தி கிடைக்கும். நம்ம சிறப்பாக பூஜை பண்ணியிருக்கோம், நம்மளுடைய வேண்டுதல் நிறைவேறும் அப்படிங்கிற ஒரு திருப்தி கிடைக்கும். அந்த திருப்தி தான் நமக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வேண்டுதலுக்கான வெற்றி. நமக்கு வந்து நம்ம ஒரு பூஜை பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க, அந்த பூஜை பண்ண பிறகு நமக்கு ஒரு மனசு வந்து ஹாப்பியாக இருக்குது, மனசு ஒரு சந்தோஷமாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது அப்படின்னா அந்த பூஜை 100% வெற்றி அடைகின்ற பூஜை. ஏன்னா உங்களுக்கு ஒரு பூஜை செய்கிறீங்கன்னா நீங்கள் முதல்ல வந்து பாசிட்டிவோடு இருக்கணும், நல்லா
அந்த உணர்வு உங்களுக்கு ஹாப்பியாக இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் நமக்கு அந்த வேண்டுதலும் நிறைவேறும். மற்றும் உங்களுக்கு அந்த பூஜையில் உங்களுக்கும் ஒரு ப்ளஸ் இருக்குது, பாசிட்டிவ் இருக்கின்றது. அதே போல் சுவாமிக்கும் பார்த்தீங்கன்னா அதை மனதார ஏற்றுக்கொண்டு நம்மளுடைய வேண்டுதல் எல்லாம் நிறைவேறும். இப்போ உங்களுக்கு ஒருவேளை படபடன்னு வருது அப்படின்னு நீங்கள் இன்னமும் அந்த பூஜையில் கான்சன்ட்ரேஷன் பண்ணணும். கவனம் இல்லாமல் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா இன்னமும் சற்று நீங்கள் நல்ல ஓய்வு உங்களுக்கு தேவை. ரொம்ப டயர்டாக இருக்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க. ரெஸ்ட் எடுத்துகிட்டு உங்களுக்கு போதுமான அளவு ஓய்வு நீங்கள் எடுத்துகிட்டு தான் நீங்கள் பூஜை பண்ணுங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா யாருக்கெல்லாம் படபடன்னு வருதோ, யாருக்கெல்லாம் கொஞ்சம் நடுக்கம் கொடுக்குதோ, நர்வஸ் இருக்குதோ, யாருக்கெல்லாம் கவனம் சிதறுதோ அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது. அதாவது ஒன்று அவங்க டயர்டாக இருப்பாங்க, இல்லைன்னா வீட்டில் ஏதாவது ஒரு பிரச்சனை போய்கிட்டு இருக்கும். அந்த பிரச்சனையை நினச்சி அவங்களுக்கு கொஞ்சம் நடுக்கமும் அந்த நர்வஸும் ஒரு படபடப்பும் ஒரு டென்ஷனும் ஒரு கோபமும் இருக்கும். அந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னா ஒரு பூஜை பண்ணுறதுக்கு முன்னாடி, அதாவது நீங்கள் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருவீங்க பார்த்தீங்களா, ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு ஒரு 10 நிமிடத்துக்கு முன்னாடி நல்லா மூச்சை இழுத்து வாங்கிட்டு நம்ம கொஞ்சம் ஒரு அமைதியாக ஒரு 5 நிமிடம் கண்களை மூடி தியான நிலைக்கு ஒரு 5 நிமிஷம் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களை ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்து நீங்கள் பூஜை செய்ய போங்க. உங்களுக்கு திருப்தியாக இருக்கும். எப்போதுமே ஒரு செயல் நம்ம செய்கிறோம், ஒரு பூஜை செய்கிறோம், இல்லைன்னா மற்ற ஏதாவது ஒரு காரியங்கள் நம்ம செய்யும்போது படபடபடன்னு நீங்கள் செய்யாதீங்க. அது உங்களுக்கு ஒரு டென்ஷனை கொடுக்கும், ஒரு கோபத்தையும் கொடுக்கும். எப்போவுமே நமக்கு ஒரு படபடன்னு வருது, கோபமாக இருக்குது, சூழ்நிலை எல்லாத்துக்குமே ஒவ்வொரு விதமாக இருக்கும், கட்டாயமாக இருக்கும். எல்லாருமே 24 மணி நேரம் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்க முடியுமானா கிடையாது. அதே போல் எல்லாராலையும் 24 மணி நேரம் கோபமாக இருக்க முடியுமானா கிடையாது. எல்லாமே மாறி மாறி நமக்கு வந்துக்கிட்டே தான் இருக்கும். அந்த நேரத்தில் அந்த பூஜை செய்கிறதுக்கு நேரத்துக்கு முன்னாடி கொஞ்சம் சற்று நீங்கள் கோபமாக ஏதாவது இருக்கிறீங்கன்னா கொஞ்சம் உங்களை காம் பண்ணிக்கோங்க. அமைதியாக நீங்கள் இருந்துக்கோங்க. இருந்துட்டு அடுத்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணல உங்களுக்கு அந்த பூஜையில் ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் சொல்கிறேன். நிறைய பேர் எனக்கு ஒரு வேண்டுதல் வைத்தாலும் நிறைவேற மாட்டேங்குது அப்படிங்கிறவங்களுக்குலாம் கொஞ்சம் நீங்கள் உங்களை திருப்தியாக வைத்து நீங்கள் பூஜை பண்ணுங்கள். சிறப்பாக உங்களுக்கு வேண்டுதல் நிறைவேறும். இதில் பார்த்தீங்கன்னா அவசரப்படாதீங்க, படபடன்னு ஆகாதீங்க. ரிலாக்ஸாக பூஜை பண்ணுங்கள். கடவுளை நேசித்து பூஜை பண்ணுங்கள். கடவுள் எல்லாமே நமக்காக செய்வாங்க. நம்ம அதற்காக காத்திருக்கணும் மற்றும் பொறுமையாக இருக்கணும். அதில் ஒரு பாசிட்டிவ் வைப்போட ஒரு ஹாப்பியாக இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் நமக்கு எல்லாமே நடக்கும். நமக்கு இந்த பூஜை பண்ணியிருக்கோம், நமக்கு நடக்குமா நடக்காதா அந்த தாட்டே உங்களுக்கு வேண்டாம். நீங்கள் பூஜை பண்ணாலே உங்களுக்கு நிச்சயமாக உங்களுடைய வேண்டுதல் நடக்கும், நிறைவேறும். கொஞ்சம் நாள் கூட ஆகலாம், அல்லது ஒரு சில பேருக்கு லக்கிலி சீக்கிரமாக நடக்கும், ஒரு சில பேருக்கு கொஞ்சம் டைம் பிடிக்கலாம். ஆனால் கட்டாயமாக உங்களுடைய பூஜைக்கான பலன் நிச்சயமாக இருக்கும். எப்போதுமே நீங்கள் ஒரு பூஜை பண்ணுறீங்க அப்படின்னா மகிழ்ச்சியோட பூஜை பண்ணுங்கள், சந்தோஷமாக இருங்க. அப்போ தான் நமக்கு அந்த பூஜையில் ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் நமக்கு இருக்கும். பஞ்சமி பூஜை செய்கிறதுனால உங்களுக்கு பணமும் பெருகும், நிம்மதியும் கிடைக்கும், பிரச்சனைகளும் தீரும், எதிரி தொல்லைகளும் நீங்கும், சந்தோஷம் அதிகரிக்கும். இந்த பூஜையை சிறப்பாக பண்ணுங்கள். மாசி வளர்பிறை பஞ்சமி நாள் மிகவும் சிறப்பான நாள். இந்த நாளை மிஸ் பண்ணிடாதீங்க. ஒருவேளை உங்களுக்கு மாதவிடாய் இந்த மாதிரி இருக்கின்றது அப்படின்னு நீங்கள் வராகியம்னா அன்றைக்கி மனசில் மட்டும் நினச்சி ஒரு நிமிடமாவது பிரார்த்தனை பண்ணிக்கோங்க போதும். ஏன்னா மாதவிடாய் இருக்குன்னு நினச்சி கவலைப்படாதீங்க. அது இயற்கை, நமக்கு மாதம் மாதம் வரக்கூடியது. எப்படி மாதம் மாதம் நமக்கு வளர்பிறை பஞ்சமி தேய்பிறை பஞ்சமி வருகின்றதோ அதுபோல் நமக்கு மாதம் மாதம் பீரியட்ஸ் ஆகும். அதனால் ஒரு சில மாதங்கள் லக்லி நமக்கு வராமல் இருக்கும், ஒரு சில டேட்டில் கரெக்டாக நமக்கு அமைஞ்சிடும். அதனால் ஃபீல் பண்ணாதீங்க. கிடைக்கிற நாளன்று நீங்கள் சிறப்பாக வழிபாடு செய்யுங்க போதும். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. இது போன்ற ஆன்மீக தகவலுக்கு, வராகியம்மன் பற்றிய தகவலுக்கு ஜஸ்ட் லைக் முன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.